ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து நவராத்திரி ஸ்பெஷலாக 2 ஸ்வீட்டு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று வந்து கடலை மாவு வச்சு ஒரு ஹல்வா, பேசன் ஹல்வா செய்ய போகிறேன். அது கூடவே வந்து சேமியா பாயசம், நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா க்ரீமியாக ரிச்சாக ஒரு பாயசம் செய்ய போகிறேன். ஸோ இப்போ ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலை மாவு ஹல்வா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம். இப்போது எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை அளந்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஹல்வா பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நம்ம குங்குமப்பூ சேர்த்ததுனால கலரும் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு கரண்டியை வச்சு விடாமல் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷமாக நல்லா வறுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போய் அதுலேருந்து நல்ல ஒரு கமகமன்னு வாசனை வரும். அந்த மாதிரி நல்லா வாசனை வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து கொஞ்சம் பாதாம், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிஸ்தா, இது மூணுத்தையும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதையும் வந்து தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கடலை மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்குது. இதையே வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து லைட் ப்ரௌன் கலரில் மாறும். அந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா விடாமல் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா டார்க் ஆகிட்டே வருது. நெய்யும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு அந்த கடலை மாவு வந்து நல்லா அந்த நெய்யில் நல்லா குக் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக மாறின பிறகு இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த சர்க்கரை தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கட்டிடும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரண்டியை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப்பு கடலை மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே சரியாக இருக்கும். ஆனால் ஹல்வா வந்து ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரையாக ஹார்டாக கல் மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டா கூட அது ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக அதோட கன்சிஸ்டன்சியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா ஹல்வா வந்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காகி பேனில் வந்து ஒட்டாமல் வரும். அந்த டைமில் இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்து உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமே இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போது நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க.
ஹல்வா பார்த்தீங்கன்னா, பேன்ல ஒட்டாம நல்லா சூப்பரா வந்திருக்கு. இப்போ கடைசியா இதில வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கடலை மாவு ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க கரண்டியில எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது ஒட்டாம நல்லா அழகா வரும். இந்த அளவுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பேசன் அல்வா, கடலை மாவு ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே அடி பிடிக்காம இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக நல்லா க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்கும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பால் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பால் வந்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாயசம் சேமியா பாயசம் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நான் கொஞ்சமாக சேமியா சேர்த்துக்கிறேன். என்னோடது வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான், இருந்தாலும் மறுபடியும் நெய்யில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. வறுக்காத சேமியாவாக இருந்ததுன்னா நெய்யில் வந்து இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சேமியாவை வந்து நெய்யோட ஒரு நிமிஷம் வறுத்துட்டு இப்போ அதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து கொஞ்சமாக பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாரப்பருப்பு, இது எல்லாத்தையும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் சேர்த்துட்டு இந்த நெய்யில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனவனே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ரேசின்ஸ், உலர்ந்த திராட்சை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் வந்து அந்த நட்ஸோட நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் நான் இங்கே 2 பேரிச்சம்பழத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக ட்ரை டேட்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை வந்து பேனில் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் வந்து அந்த நட்ஸோட பிளேட்லேயே நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த பாலை வந்து மறுபடியும் ஒரு 5, 6 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சுண்டி இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு, டேட்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சேமியா எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் ஒரு 5, 6 நிமிஷத்துக்கு, இல்லைன்னா அந்த சேமியா வந்து நல்லா டபுள் த சைஸ் ஆகி நல்லா குக் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து 1/2 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க.
இப்போ கடைசியா வந்து இதில கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா, அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பாயசம் வந்து ரெடி ஆயிடும். இதுவே வந்து உங்களுக்கு பாயசம் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா, அதுக்கேத்த மாரி முன்னாடியே நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கா வேணும்னா, பால வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான நவராத்திரி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்வீட்ஸு கொஞ்சம் நேரத்துலேயே இதை செஞ்சிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இந்த 2 ஸ்வீட்ஸும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.